ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வேர்ல்ட் கவரி தமிழ். நான் உங்களோட ஆகாஷ். ஒரே ஒரு குச்சி உடைக்கிறதுனால நீங்க நினைக்கிற விஷயம் எல்லாமே நடக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் உங்களுக்கு பிடிச்ச நபர் உங்க மேல பைத்தியக்காரத்தனமா அனுபவிப்பாங்க சொன்னா நம்புவீங்களா? எக்ஸாக்டா அப்சஷன் படத்துல வர்ற நிக்கி மாதிரி. சமீப காலமாவே இந்த சோஷியல் மீடியால வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது தான் இந்த ஒன் விஷ் வி லவ் அந்த ஸ்டிக். சோ இது உண்மையாவே இருந்ததா? இது உண்மையாவே இந்த ஹிஸ்டரியில வரலாற்றுல இருந்ததா, இல்ல இந்த அப்சஷன் படத்துக்கு முன்னாடியே இது வந்து உருவாக்கப்பட்டதா? இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி. இந்த ஒன் விஷ் வி லவ்வுடைய ஆரிஜின் என்ன, ஹிஸ்டரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026 ரிலீஸ் ஆன ஹாரர் த்ரில்லர் மூவியான அப்சஷன் அப்படின்ற படம். சோ எல்லாருமே கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. சோ இந்த படத்தை இயக்குனவர் வந்து பாத்தீங்கன்னா கரி பார்க்கர் அப்படின்ற டைரக்டர் தான். சோ இந்த படத்துல வர்ற ஹீரோ பேர் அப்படின்றவர் ஒரு கிறிஸ்டல் ஷாப்புக்கு போறாரு. அந்த கிறிஸ்டல் ஷாப்ல இந்த விஷ்விலோவை பாக்குறாரு. இந்த விஷ்விலோவை பார்த்த உடனே இந்த விஷ்விலோவை வந்து வாங்குறாரு. சோ அங்க இருக்கிற ஷாப்ல இருக்க லேடி வந்து சொல்றாங்க, நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ ஆசைப்படுறீங்களோ அதை நினைச்சுக்கிட்டு உண்மையா உடைச்சிங்கன்னா அது அப்படியே நடக்கும்னு சொல்றாங்க. இவனும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி எடுத்துட்டு போய் கார்ல நிக்கிய டிராப் பண்ணதுக்கு அப்புறம் கார்ல உட்காந்து இவன் மனசுல ஆசைப்பட்ட மாதிரி நிக்கி இந்த உலகத்துல எல்லாரையும் விட என்ன அதிகமா லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உடைக்கிறான். அதுக்கப்புறம் நடக்கிற விபரீதங்களும் நிக்கியோட வெறித்தனமான காதலும் தான் இந்த படத்தோடைய மெயின் கதையே. இது எப்படிதான் நடக்குது நினைச்சதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சயின்ஸோட வந்து ஒப்பிட்டு இதை கிரியேட் பண்ணிருக்காங்க. அதாவது எப்படி அப்படின்னா, நம்ம இருக்கிற இந்த டைமென்ஷன் ஒரு டைமென்ஷன், இதே போல பல டைமென்ஷன் இந்த வேர்ல்ட்ல வந்து இருக்கு. சோ அந்த வேர்ல்ட்ல இருக்கிற ஒரு நிக்கிய இந்த வேர்ல்டுக்கு கொண்டு வர்ற ஒரு கருவி தான் இந்த மேஜிக் விஷயம். அது போல நடக்குமா? இதுக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைமென்ஷன்ஸ் வந்து இந்த உலகத்துல இருக்கிறதா அவங்க கிளைம் பண்றாங்க. இது வந்து ஒரு தியரியா தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் அதை கொண்டு வர்ற மாதிரி, அதை நடக்க வைக்கிற மாதிரி நம்ம கிட்ட எந்த ஒரு கருவியும் கிடையாது. அப்படி பார்த்தா இந்த ஒன் விஷ் வி லவ் அப்படின்றதும் ஒரு புனைக்கப்பட்ட கதை, கற்பனை கதை, ஃபிக்ஷனல் ஸ்டோரின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இது உண்மையாவே இருந்ததா? அப்சஷன் படத்துக்கு முன்னாடியே வந்து இந்த வேர்ல்ட்ல இருந்ததா இந்த விஷ் வி லவ் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 100% கிடையாது. இந்த படத்துக்காகவே உருவாக்கப்பட்டதுதான். இந்த படத்தோட டைரக்டர் கரி பார்க்கர் அப்படின்றவர் இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு, இந்த மங்கி பாவ் அப்படின்ற சில கதைகள்ல இருந்து அவரே ஓனா கிரியேட் பண்ணி உருவாக்கப்பட்ட இந்த மேஜிக் ஸ்டிக் தான் இந்த மேஜிக் விஷ் வி லவ். வந்து நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் மெர்ச்சடைஸ் வந்து அவங்களே ஓனா ஸ்டார்ட் பண்ணி வெப்சைட்ஸ்ல வந்து இதை வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த படத்துல வர்ற மாதிரி எக்ஸாக்டா வந்து உண்மை தன்மையா வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2 ரூபாய்க்கு கூட பிரோஜனம் கிடையாது, 2 ரூபாய்க்கு கூட ஒர்த்து கிடையாது தான் நான் சொல்லுவேன். சோ நிறைய பேர் ஏமாந்து வாங்கிட்டு இருக்காதீங்க. இது உண்மைலாம் கிடையாது. அதே போல நம்ம தமிழ்நாட்டிலையும் 3D பிரிண்டரை வச்சுட்டு இருக்குன்னு சொல்லி அந்த பேர்ல இவனுங்களும் கிரியேட் பண்ணி 250 ரூபாய்க்கு அதை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பொட்டிக்கல்ல 5 ரூபாய்க்கு வித்தா கூட இது வந்து பாத்தீங்கன்னா ஒர்த்து கிடையாது. உடைக்க போற ஸ்டிக்கு, சரிங்களா? இது வந்து டோட்டலி வேஸ்ட் ஆஃப் மணி தான் நான் சொல்லுவேன். சோ இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஓகேங்களா? சோ மணியை வந்து வேஸ்ட் பண்ணாருங்க. ஒன் விஷ் வி லவ் பத்தின டவுட்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான ஆல் கொடுக்கணும். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மிஸ் ஆகாம வரும். அதே போல ஒரு சின்ன ஷவுட் அவுட். சோ இது ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். யாரெல்லாம் விருப்பம் படுறீங்களோ படத்துல நடிக்கணும் அப்படின்னு இந்த ஐக்கான்ல எங்கேயாவது நான் கொடுத்துருப்பேன், இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்பேன். சோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, சோ அதுல நான் போட்டிருப்பேன் எத்தனை மெயில் கேஸ்டிங் எத்தனை ஃபீமேல் கேஸ்டிங் தேவைப்படுது நம்மளோட மூவி ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி. சோ கீழே மெயிலையும் நான் கொடுத்துருப்பேன். அந்த மெயிலுக்கு மெயில் பண்ணுங்க. விருப்பம் இருக்கிறவங்க மெயில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சைன் போட்டுட்டு இந்த ப்ராஜெக்ட் குள்ள நீங்க வரலாம். இது கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் யூடியூப்ல இந்த வீடியோ இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி.